ஒரு விஷயம் முடியுமா முடியாதான்றத நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பா ஆவேன், ஏன்னா என்னால அது முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் சிவா சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிஎல் ஆக்ஷன் எடுத்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதோட ரெண்டாவது பார்ட் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டேயில் ஃபஸ்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தான் போவார். எனவே நம்ம பெட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 6 crores வரைக்கும் நம்ம பெட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே கிடச்சாருன்னா ஒரு ஒர்த் பையாக இருக்கும். எனவே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3.5 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு. இங்கே பஞ்சாப் அண்ட் ஜிடி எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனவே ஒரு 5 crores மேலே யாரும் அதிகமாக பெட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பஞ்சாப் 5 crores கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் பெட் பண்ணல. எனவே நம்ம ஒரு பெட்டிங்கை போட்டு விடலாம். ஸோ 5.5 crores கேட்டிருக்கோம். பட் கேகேஆர் இவ்வளோ நேரம் பெட் பண்ணல. நம்ம பெட் பண்ணதுக்கப்புறம் தான் பெட் பண்ணாங்க. எனிவே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு சோல்ட் ஆயிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், அவர் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு சோல்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்த பிளேயர் சிவம் டூபே வந்திருக்காரு. ஸோ சிஎஸ்கே பிளேயர் சிஎஸ்கேவுக்கு வருவாரா அப்படின்றது டவுட்டு தான் இந்த டைமு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முன்னாடியே சொன்னோம் 2027 ஸ்குவாட் அப்படியே எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ சிவம் டூபே அண்ட் ஹர்திக் பாண்டியா தான் ட்ரைட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம டீமில் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 கோடிக்குள்ளே கிடச்சாருன்னா பார்க்கலாம். பட் அதுக்கும் மேலே போனாரா நம்ம எடுக்க போகிறது கிடையாது சிவம் டூபேவை. ஸோ எனிவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 crores கிட்ட போய்கிட்டு இருக்காரு. பஞ்சாப் கேட்டிருக்காங்க 4 crores, நம்ம 4.2. அண்ட் ராஜஸ்தான் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனிவே எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் ப்ளே பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஹர்திக் பாண்டியாவை எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவம் டூபேவை எடுத்தால் நம்ம ட்ரைட் பண்ண மாதிரி இருக்கும். சரி, ஓகே, என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி 8 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு. கன்ஃபார்மாக 10 crores கிராஸ் பண்ணிடுவாருங்க. இங்கே பாருங்கள், நம்ம பெட்டே பண்ணல. ஸோ எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது டவுட்டு தான். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீமுக்கு சோல்ட் ஆகுறாரு அப்படின்ட்டு. 11.5 crores டெல்லி கேபிட்டல் பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பெட் பண்ண போகிறது கிடையாது. எனிவே டெல்லிக்கு தான் சோல்ட் ஆயிருக்காரு சிவம் டூபே. எம்ஐக்கு சோல்ட் ஆயிருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன். ஸோ இவரும் பஞ்சாப்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. ஆல்ரெடி ரவிச்சந்திரன் அஸ்வின் பஞ்சாப்க்கு தான் சோல்ட் ஆனார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீனும் அங்கேயே சோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் அதுக்கடுத்த பிளேயர் நிதிஷ்குமார் ரெட்டி, இவர் ஜிடிக்கு தான் சோல்ட் ஆவாரா இல்லை எஸ்ஆர்ஹெச்கே சோல்ட் ஆயிருக்காரு. ஆர்டிஎம் போட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் அடுத்த பிளேயர் நிதின் ராணா வந்திருக்காரு, ஒன் ஆஃப் த ஆல்ரவுண்டர். ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு சோல்ட் ஆயிருக்காங்க. ப்ரீவியஸாக ஒரு 4 பெட்டில் 3மே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் வந்திருக்காரு. இங்கிலாந்தோடைய கேப்டனாகவும் இருந்தார். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் கேப்டன்சி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இவர் இப்போ எந்த டீமுக்கு சோல்ட் ஆக போகிறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 crores வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு மேலே போனார்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ண போகிறது கிடையாது. எனிவே இவங்க பெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியல. இவங்க பெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்தாலே நமக்கு எப்படியும் 7 crores 8 crores போயிடுவார்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தான் வாங்கியிருக்காங்க அவர் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பிளேயர் சர்துல் தாக்கூர் வந்திருக்காரு. ஒரு டைமில் சிஎஸ்கேவுக்கு நல்லா ப்ளே பண்ணார். பட் ஸ்டில் இப்போ எங்கே போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ், மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க அவரை. மும்பை இந்தியன்ஸ் மேக்ஸிமம் 6 ஆர்டிஎம்கான யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பிளேயர் லியாம் லிவிங்ஸ்டன் வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 crores எஸ்ஆர்ஹெச்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் ஆல்ரவுண்டர் கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. இவர் ஆர்சிபிக்கு போனார்னா நல்லா இருக்கும். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த டீம் வாங்குறாங்கன்னு. பட் ஓகே, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு சோல்ட் ஆயிருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். அண்ட் அதுக்கு அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோடைய ஓப்பனர் அபிஷேக் சர்மா வந்திருக்காங்க, ஒரு யங்ஸ்டர். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சே எடுத்துருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2 crores கிட்ட போய்கிட்டு இருக்காரு. பேஸ் ப்ரைஸே 1.5 crores தான். மேக்ஸிமம் 5 crores வரைக்கும் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போக மாட்டாங்க. 3.2க்கு ஆர்சிபி கேட்டிருக்காங்க. நம்மளும் பெட் பண்ணியிருக்கோம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டீம் அண்ட் ரியல் ஜெர்சியோட ப்ளே பண்ண செமையாக இருக்கும் மேட்ச்சு. பட் நீங்களும் மோடை பர்ச்சேஸ் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் 1 monthக்கே 200. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம போட்டிருக்கோம். பட் யாரும் அது மாதிரி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நார்மலாக கொடுக்குற டீம்லேயே ப்ளே பண்ணுங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். எனிவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபைனலி எஸ்ஆர்ஹெச் தான் வாங்கியிருக்காங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணி. அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா வந்திருக்காரு, ஆர்சிபி பிளேயர். ஸோ இப்போயும் ஆர்சிபிக்கு தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க அவரை. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆக்ஷன் முடிச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோடை பர்ச்சேஸ் பண்ணி 1 week கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 days தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரியஸையும் முடித்தா நல்லாயிருக்கும்.
சரி ஓகே, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பிளேயர். ஸோ நெக்ஸ்ட் பிளேயராக யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ ஸ்டாயினிஸ் தான் வந்திருக்காரு. பஞ்சாபுக்கு ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் இந்த வாட்டி எந்த டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரியல. மேக்ஸிமம் பஞ்சாபே வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி ப்ளே பண்ண டீம்லேயே வாங்கிடுறாங்க. யாரோ ஒரு சில பிளேயர் தான் மாறி மாறி போகிறாங்க. இங்கே வெங்கடேஷ் ஐயர் வந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வாங்கியிருக்காங்க இவரை. சரி ஓகே, ஒரு நல்ல பை பஞ்சாப்க்கு. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்பும் எஸ்ஆர்எஸ் வந்து அதிகமாக பிளேயரை பை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சல் மார்ஷ் வந்திருக்காரு. பட் எல்எஸ்டி எடுக்கலைங்க, அன்சோல்டு. ஏன் எடுக்கலன்னே தெரியலை. சரி ஓகே, கோ டு த நெக்ஸ்ட் பிளேயர். நெக்ஸ்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்திருக்காரு, நியூசிலாந்து பிளேயர். ஸோ இந்த வாட்டி நம்ம சென்னையில் எடுக்க பார்க்கணும் இவரை. எனிவே ஸ்டார்டிங்கே பெட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம. இங்கே மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி எல்லாரும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லி கேபிட்டலும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு சொல்கிறானாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி 2027 சிஎஸ்கே எடுத்தால் நல்லா இருக்கும். பட் எடுப்பாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே 3.5 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு ரச்சின் ரவீந்திரா. ஐ திங்க் இவரையே வந்து பார்த்தீங்கன்னா 10 crores கிட்ட கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 10 கோடிக்கு போனாலும் எடுக்க தான் பார்க்கணும் மேக்ஸிமம் இவரை. ஓகே, ஃபாரின் ஓப்பனர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் போடுவார் இவர். இங்கே 5.5 crores 6 crores கேட்டிருக்கோம் நம்ம. பட் ஜிடி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் எல்லாரும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு. நம்ம சீக்கிரமாக எடுக்க பார்க்கணும் இவரை. எனிவே 8.5 crores கேட்டிருக்கோம். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் 9 crores கேட்டிருக்காங்க. பெட்டிங்கை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே தெரிலங்க. நம்ம யாருக்காவது ஸ்டார்டிங்கில் பெட் பண்ணிட்டா போதும், அவங்களை எப்படியாவது ஒரு 12 கோடிக்கு ஏற்றி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம அவரை எடுக்க போகிறோன்னு ஒரு ஐடியாவில் இருப்போமா. ஸோ அதனால் நம்மளும் அவரை எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை நமக்கு. இங்கே ரச்சின் ரவீந்திரா 12 crores கிராஸ் பண்ணிட்டாரு. நம்ம 12.5 crores கேட்டிருக்கோம் இங்கே. சரி ஓகே, யாரும் பெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். எஸ், யாரும் பெட் பண்ணல. ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 12.5 crores சிஎஸ்கேவுக்கு சோல்ட் ஆயிருக்காரு. இன்றைக்கி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பையாக இருக்குது நமக்கு இது. அண்ட் அடுத்த பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காங்க, ஜிடி பிளேயர். ஸோ ஒன்ஸ் அகைன் ப்ளே ஃபார் ஜிடி. அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த பிளேயர் லிஸ்ட் இவ்வளோ தான். ஸோ 7 பேர் தான் எடுத்திருக்கோம். தேவதர் படிக்கல், ருத்ராஜ் கேக்வா, டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ஹர்திக் பாண்டியா அண்ட் எம்எஸ் தோனி, சஞ்சீவ் சாம்சன் எடுத்திருக்கோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் எடுக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரில் மிச்சல் வந்திருக்காரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் இந்த வாட்டி லக்னோவுக்கு ப்ளே பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் பிளேயர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் லிஸ்ட் தான் வந்திருக்கு. அண்ட் இதில் நம்ம யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரையும் எடுக்க போகிறது இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். எனிவே இந்த ஒரு பிளேயர் லிஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பிளேயர் லிஸ்ட் வரும். ஸோ அவங்கள எடுக்க போயிடலாம். ஏன்னா நம்ம இவங்களையும் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வீடியோ இன்னும் லென்த்தாக போகும். அண்ட் அடுத்த பிளேயர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட் தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமத் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யாரையாவது எடுக்க பார்க்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் பவுலர் யாருமே கிடையாது இப்போ வரைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்ஷனுக்குள்ளே யாரையாவது பிக் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கா, மிச்சல் ஸ்டார்க் வந்திருக்காரு. ஸோ டிசியில் இருக்கார் இப்போதைக்கு. அண்ட் இன்றைக்கி யார் வாங்க போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் டெல்லியே வாங்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்கே 2.8 crores கிட்டே போயிட்டாரு. நம்ம தான் கேட்டிருக்கோம் 2.8 crores. அண்ட் பஞ்சாப் 3 crores கேட்டிருக்காங்க. பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியே வாங்கிட்டாங்க. அண்ட் அதுக்கடுத்த பிளேயர் ஃபெர்குசன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு சோல்டாக இருக்காரு. அண்ட் அதுக்கடுத்து ரபாடா வந்திருக்காரு. குஜராத்தில் தான் ப்ளே பண்ணார். பட் இந்த வாட்டி எந்த டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரியலை. எனிவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஜிடி எல்லாரும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஓகே, நம்ம 3.5 crores வரைக்கும் பார்க்கலாம். பட் அதுக்கு மேலே பெட் பண்ண முடியாது. ஓகே, 3.4 crores மும்பை இந்தியன்ஸ் கேட்டிருக்காங்க. லக்னோ 3.6. ஆர்சிபி ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 3.8 கேட்டாங்க. பட் எல்லா டீமுமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 crores கிட்டே போயிடுவார். நம்ம வாங்குறோமோ இல்லையோ நம்ம ரேட்டையாச்சும் ஹை பண்ணி விடணும். அப்போ தான் மற்ற டீம்கிட்டையும் பர்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம ஏன்னா ஒரு பிளேயருமே நம்ம 20 கோடி கொடுத்து எடுக்கிறோம். பட் மற்ற டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 கோடியிலே எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8.5 crores தாண்டி போயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரபாடாக்கு பெட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 10 crores தாண்டி போயிட்டாரு. சரி ஓகே, ஜிடி தான் வாங்கியிருக்காங்க அவரை. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி பிளேயர் முகமது சிராஜ் வந்திருக்காரு. பட் இந்த ஆர்சிபிஎல் ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணாரு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, 3.8 crores கேட்டிருக்கோம். யாரும் கேட்கல. பட் ஆர்சிபி கேட்டிருக்காங்க 4 crores. நம்ம 4.2 கேட்டிருக்கோம். லக்னோ உள்ளே வந்திருக்காங்க பெட்டிங்குள்ளே. எனிவே யார் பெட்டிங் பண்ணாலும் நம்ம பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏச்சும் கொஞ்சம் அதிகமாக்கி விடணும். மேக்ஸிமம் 8.5 crores வரைக்கும் போவோம். அதுக்கு மேலே தான் போக மாட்டோம்.
இங்கே பாருங்கள் 7.5 க்ரோஸ்க்கு கேட்டிருக்கோம். பட் ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா 8 க்ரோஸ்க்கு கேட்டிருக்காங்க. நம்மளும் பதிலுக்கு பெட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பெட் பண்ண போகிறது கிடையாது. எந்த டீமுக்கு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். ஐ திங்க் ஜிடி தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஜிடிக்கு தான் சோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்டே வந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 பிளேயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியை வாங்கிட்டாங்க. ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரா? எஸ், ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த முறை எந்த டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரியல நம்ம ஆக்ஷனில். ஓகே, ஐ திங்க் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி 4 க்ரோஸை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. நம்மளும் பெட் பண்ணுறோம், அதுதான் அதிசயம். எஸ், 5 க்ரோஸ் கிட்ட போய்கிட்டு இருக்காரு இவர். அண்ட் கிராஸும் பண்ணிட்டாரு. நம்ம தான் கேட்டிருக்கோம் 5 க்ரோஸ்க்கு. பட் ஆர்சிபி அதுக்கு மேலே கேட்டிருக்காங்க 5.5. 6 க்ரோஸ் 6.5 தாண்டி போய்கிட்டு இருக்காருங்க. எப்படியும் இவரையும் 10 கோடி கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். எங்கள் லக்னோ 7 க்ரோஸ்க்கு கேட்டிருக்காங்க. யாருமே பெட் பண்ணல. ஓகே, லக்னோவுக்கு தான் சோல்ட் ஆயிருக்காரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஒரு ஆர்சிபிஎல் ஆக்ஷனில். பட் ஆர்ஆர் கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவுக்கு தான் ப்ளே பண்ண போகிறாரு இந்த ஒரு ஆக்ஷனில். அண்ட் லக்னோ ஒரு பெஸ்ட்டு பையாக பண்ணியிருக்காங்க இங்கே. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் ட்ரெண்ட் போல்ட் வந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் சோல்ட் ஆவார். சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டீமுக்கு சோல்ட் ஆனார்னா நல்லாயிருக்கும். இங்கே 3 க்ரோஸ் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்காரு. நம்மளும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 க்ரோஸ் வரைக்கும் போய் பார்க்கலாம். ட்ரெண்ட் போல்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே போனால் சான்ஸ் கிடையாது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே 4.4 க்ரோஸ்க்கு கேட்டிருக்கோம் நம்ம. அண்ட் மும்பை இந்தியன்ஸும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட. கேகேஆர் உள்ளே வந்திருக்காங்க. அண்ட் நம்மளும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, 6 க்ரோஸ் தாண்டி போய்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் மற்ற பிளேஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஹை பண்ணி விட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம ப்ளே பண்ணும்போது நம்ம தான் ஒரு பிளேயரையும் 20 கோடி கொடுத்து வாங்குறோம். மற்ற பிளேயர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி அப்படி தான் போகிறாங்க. சரி ஓகே, இங்கே 9.5 க்ரோஸ்க்கு பஞ்சாப் கேட்டிருக்காங்க. பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டை மும்பை இந்தியன்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயராக பிரசித் கிருஷ்ணா வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர் ஜிடியில் இருக்கார். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வாங்கியிருக்காங்க அவரை. அண்ட் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பிளேயர் முகமது ஷமி வந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர். ஸோ நம்ம டீமுக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஒரு 3.5 க்ரோஸ் வரைக்கும் போய் பார்க்கலாம். பட் அதுக்கு மேலே போனார்னா எடுக்க மாட்டோம் நம்ம வேறு. இங்கே ஆல்ரெடி 3 க்ரோஸ்க்கு கேட்டிருக்கோம் நம்ம. பட் 3 க்ரோஸ்க்கு மேலே போய்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, 3.5 க்ரோஸ் தாண்டி போயிட்டாரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஷமி லக்னோவுக்கு சொல்கிறாரு. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹர். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் தான் இருக்கார் இப்போதைக்கு. பட் நம்ம இவர் எடுப்போமான்னு கேட்டால் டவுட்டு தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ இவர் எடுக்க பார்த்தோன்னா எப்படியும் 10 கோடியில் தான் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கதே மொத்தம் 28 கோடி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4 க்ரோஸ்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளும் பெட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எடுக்கிறோமோ இல்லையோ வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக்கி விடணும். ஏன்னா இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு இவர் எடுத்தால் அது கஷ்டம் தான். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 28 கோடி தான். அதில் 10 கோடி கொடுத்து இவர் எடுத்துட்டோன்னா அடுத்து வரப்போகிற யாரையும் எடுக்கவே முடியாது. சரி ஓகே, இங்கே 8 க்ரோஸ் தாண்டி போய்கிட்டு இருக்காரு. 8.5 க்ரோஸ்க்கு ஜிடி கேட்டாங்க. இங்கே 9.5 க்ரோஸ்க்கு கேட்டிருக்காங்க ஜிடி. ஸோ இதுக்கப்புறம் யாரும் பெட் பண்ண மாட்டாங்களா? இல்லை கேகேஆர் பெட் பண்ணியிருக்காங்க 10 கோடிக்கு. இதுக்கப்புறம் நம்ம பெட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் கொல்கத்தாவுக்கு சோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் வந்திருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர் இன் ஆர்சிபி. சரி ஓகே, பெட் பண்ணி பார்க்கலாம். இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏற்றி விடலாம். இங்கே 3 க்ரோஸ்க்கு லக்னோ பெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேகேஆரும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அண்ட் நம்மளும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய டீம் பெட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவருக்கு. ஓகே, 4 க்ரோஸ்க்கு கேட்டிருக்கோம் ஜாஸ் ஹேசல்வுட். அண்ட் 4.2 4.4க்கு போயிருக்காரு. ஓகே, எப்படியும் 5 கோடியை கிராஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ யாருமே பெட் பண்ணல ப்ரோ? என்ன ப்ரோ இது நமக்கு சோல்ட் ஆகிட்டாரு? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் ஆர்டிஎம் இருக்கும், அதில் எடுத்துருவாங்க. எஸ், எடுத்திருக்காங்க ஆர்சிபி. இப்போ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸை ரைஸ் பண்ணி சொல்லணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4.4 க்ரோஸ் எக்ஸ்ட்ரா பெட் பண்ணி அக்செப்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா 4.4 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம பெட் பண்ணோன்னா அவங்க எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஎஸ்கேவில் தான் இருப்பார். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் கம்மியாக நம்ம பெட் பண்ணி அதை அவங்க எடுத்துட்டாங்கன்னா நமக்கு தான் மைனஸ் பாயிண்ட்டு. பட் 4.5 க்ரோஸ் கொடுத்து நமக்கு வந்துட்டாருன்னா அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு. ஓகே, 8.8 க்ரோஸ்க்கு கேட்டிருக்கோம் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ஆர்சிபி வேணும்னா எடுக்கலாம். பட் எடுக்கலன்னு நினைக்கிறேன், ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டீமுக்கு தான் ப்ளே பண்ண போகிறாரு ஜாஸ் ஹேசல்வுட்.
ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயரை பிக் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட்டில். அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மதிஷா பத்ரினா வந்திருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட் பண்ண போகிறது கிடையாது, பஞ்சாப்க்கு தான் சோல்டாக இருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெட் பண்ண மாட்டாங்க இவருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளே பண்ண ஆர்சிபிஎல் ஆக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பெட் பண்ணல, நம்ம தான் பெட் பண்ணியிருக்கோம். எஸ், பேஸ் ப்ரைஸான 2 crores கிடச்சிருக்காரு நட்ராஜன். எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல் கிட்ட ஆர்டிஎம் கார்டு இருக்குது. ஸோ அவங்க வேணும்னா எடுக்கலாம். பட் ரைட் டு மேட்ச் அவைலபிள் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், சிஎஸ்கேக்கு தான் சோல்ட் ஆகியிருக்காரு இவர். அண்ட் அதுக்கடுத்த பிளேயராக புவனேஸ்வர் குமார் வந்திருக்காங்க. ஆர்சிபி பிளேயர். இந்த ஒரு ஆர்சிபிஎல் ஆக்ஷனில் எந்த டீமுக்கு ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரியல. ஓகே, எல்லா டீமும் தான் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியே வாங்கிட்டாங்க அவரை. அண்ட் அடுத்ததாக யார் வரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது வராரு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இவருக்கு. பட் இப்போ தான் வந்திருக்காரு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 கோடி இருக்குது இன்னும். ஸோ இவரை எடுக்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 கோடியை கொண்டு போயிடுவாங்க. ஓகே, நம்மக்கிட்ட அதனால தான் 17 கோடி வச்சுருக்கோம். எவ்வளோக்கு போனாலும் எடுத்துருவோம் இவரை. கலீல் அகமது 3.6 crores கேட்டிருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். பட் அதுக்கு மேலேயும் பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மற்ற டீம்ஸ்லாம். எஸ், 4.2 crores ஆர்சிபி பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தான் பெட் பண்ணியிருக்கோம் 4.4 crores. எனிவே எஸ்ஆர்ஹெச் ஒரு பக்கம் பெட்டிங்குள்ளே வந்திருக்காங்க கலீல் அகமதுக்கு. நம்ம தான் இங்கே 4.8 crores கேட்டிருக்கோம். இப்போ யாருமே பெட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எஸ், யாருமே பெட் பண்ணலாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமதை நம்மளே வாங்கிட்டோம். இவ்வளோ கம்மியாக கிடைப்பாருன்னு எதிர்பார்க்கல. 4.8 கோடியே கிடச்சிருக்காரு நமக்கு. ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் யாரையும் நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர் தான் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது இருக்கார். அவரை மட்டும்தான் எடுப்போம்னு நினைக்கிறேன் நம்ம. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பிளேயராக யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹசரங்கா வந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வாங்கியிருக்காங்க இவரை. அண்ட் அதுக்கு அடுத்ததாக குல்தீப் யாதவ் வந்திருக்காங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர். ஸோ இவர் எவ்வளோ சோல்ட் ஆக போகிறாருன்னு தெரியல. எஸ், ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி டெல்லி கேபிட்டலே வாங்கிட்டாங்க. அடுத்த பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சஹர் தான் வந்திருக்காரு. இவர் 2026 சென்னைக்கு ப்ளே பண்ணார். பட் இந்த வாட்டி கேகேஆருக்கு சோல்ட் ஆயிருக்காரு நம்ம ஆக்ஷனில். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமது வந்துட்டார். இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொண்டு வரணும்னு நினச்சேன். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12.9 crores தான். ஸோ அதுக்குள்ளே கிடச்சாருன்னா நல்லா இருக்கும். ஓகே, இங்கே மற்ற பிளேயர்ஸ்லாம் பெட் பண்ணிக்கிட்டு இருக்க வேகத்தை பார்த்தா எப்படியும் 10 கோடிக்கு மேலே போயிடுவார்னு நினைக்கிறேன். இந்த 4 crores மும்பை இந்தியன்ஸ் கேட்டிருக்காங்க. பட் 4.2 ஆர்சிபி அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி 4.6 நம்ம பெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 5 கோடியை கிராஸ் பண்ணிட்டாரு நூர் அகமது. 5.5 crores மும்பை இந்தியன்ஸ் கேட்டாங்க. ஆர்சிபி 6 crores அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 6.5. ஆர்சிபியும் எம்ஐயும் தான் மாற்றி பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 8 crores ஆர்சிபி அண்ட் 8.5 ஜிடி வந்திருக்காங்க நடுவில். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஜிடியில் ப்ளே பண்ணியிருந்தார். பட் இந்த வாட்டி எந்த டீமுக்கு ப்ளே பண்ண போகிறான்னு தெரியல. 10 கோடிக்கு நம்ம கேட்டிருக்கோம். பட் ஜிடி 10.5 கோடிக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 கோடிக்கு கேட்டோம். பட் அதுக்கடுத்து ஒரு 11.5 கோடிக்கு ஜிடி கேட்டிருக்காங்க. நம்மளும் ஜிடின்னு தான் இப்போ மாற்றி பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ், 13 கோடியை தாண்டி போயிட்டார். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்துட்டு வந்தேன். ஓகே, நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா 13 கோடிக்கு நமக்கு தான் சோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் சஹல் இங்கே பஞ்சாப்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. எனிவே நெக்ஸ்ட் பிளேயர் தீக்ஷனா வந்திருக்காங்க. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளேயர். பட் கேகேஆருக்கு சோல்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்பபிள் பேட்ஸ்மேன் லிஸ்ட் தான் வந்திருக்கு. ஸோ இதில் நம்ம யாரை எடுக்க போகிறோம்? மேக்ஸிமம் ஆயுஷ் மாத்திரை இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவரை தான் எடுக்கணும். எனிவே ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் சிங் வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீமுக்கு சோல்ட் ஆயிருக்காருன்னா ஜிடிக்கு தான் சோல்ட் ஆயிருக்காரு. எஸ், 1 crores சோல்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அடுத்த பிளேயர் கருண் நாயர் வந்திருக்காரு. ஸோ இவர் எந்த டீமுக்கு சோல்ட் ஆக போகிறாருன்னு தெரியலை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்பபிள் பேட்ஸ்மேனுக்குலாம் பிளேயருக்கு பேஸ் ப்ரைஸே கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 70 lakhs தான் சோல்ட் ஆயிருக்காரு. சரி, ஓகே, ரிங்கு சிங் அடுத்த பேட்ஸ்மேன். ஸோ இவர் எந்த டீமுக்கு சோல்ட் ஆவார்? கேகேஆருக்கு தான் சோல்ட் ஆவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆர்சிபிக்கு சோல்ட் ஆயிருக்காரு. என்ன ஒரு சேஞ்ச். நான் கூட கேகேஆர் வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் இல்லை, ஆர்சிபி வாங்கியிருக்காங்க. நேஹல் வதேரா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சிங் வந்திருக்காரு. ஸோ இவரோட ஃபுல் நேம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இவர் எந்த டீமுக்கு சோல்ட் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சோல்ட் ஆயிருக்காரு 80 lakhs. அண்ட் அடுத்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி தான் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமில் ஒன் ஆஃப் த யங்ஸ்டர். ஸோ இப்போ எந்த டீமுக்கு சோல்ட் ஆக போகிறாருன்னு தெரியல. எந்த டீமுக்கு சோல்ட் ஆனாலும் செமையாக ப்ளே பண்ணுவார். ஓகே, இங்கே ஆர்சிபி எல்லா டீமுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் 75 lakhs மும்பை இந்தியன்ஸுக்கு சோல்ட் ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவம் டூபே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சிவம் டூபே கிடையாது. இவர் வேறு சிவம் டூபே.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க 70 லேக்ஸ்க்கு. அண்ட் அடுத்த பிளேயராக யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் வந்திருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு சோல்ட் ஆயிருக்காரு 85 லேக்ஸ்க்கு. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ரஷீத் வந்திருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த யங்ஸ்டர் டீம் இந்தியாவில். பட் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் அடுத்தது ஆயுஷ் மாத்ரே வந்திருக்காரு. இன்றைக்கி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கடைசி பிளேயரு. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ வந்து 20 மினிட்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இவரோட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி டேயில். எனக்கு தெரிஞ்ச வரை இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ்லேயே கிடச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ 60 லேக்ஸ்க்கு கேட்டிருக்கோம். 65 லேக்ஸ்க்கு ஆர்சிபி கேட்டிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் 70 லேக்ஸ், 75 லேக்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ஆர்சிபி. நம்ம இங்கே 80 லேக்ஸ்க்கு கேட்டிருக்கோம். ஓகே 85 லேக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ யாருமே பெட் பண்ணலாம், நம்ம தான் பெட் பண்ணியிருக்கோம் 90 லேக்ஸ்க்கு. அகைன் மும்பை இந்தியன்ஸ் 95 லேக்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 crore கேட்டிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறம் யாரும் பெட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே ப்ளே ஃபார் சென்னை. ஸோ இன்றைக்கி டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவோட முடிச்சிருக்கோம். ஸோ ஃபைனல் டே ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சேனலில் வந்துடும்.